ஈரானோடு மட்டுமல்லாமல் ஈரானுடைய தொடர்புடைய நாடுகள் மீதும் இந்த அதிதீவிர பொருளாதார தடையை விதிக்கும் என்கிற செய்தியை அவர் நேற்று பேசினார். ஆனால் அந்த ஈரானை உள்ளுக்குள் கொண்டு வர வேண்டும், கூட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த வேலையை அசீம் முனீரிடம் சவுதி அரசும் துருக்கி அரசும் கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. காரணம், அசீம் முனீர் ஈரானோடும் நெருக்கமாக இருப்பவர். சவுதி அரேபியா கூட்டமைப்பில் எப்படி ஈரான் சேர முடியும், அந்த நம்பக தன்மை என்ன என்கிற கேள்வியை ஈரான் எழுப்பியிருப்பதாக தெரிகிறது. காரணம், அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரான் மேல் அதிதீவிர பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று நேற்று பேசியது. கனடா மீது 50 விழுக்காடு இறக்குமதி வரியை உயர்த்த வேண்டும் என்று அமெரிக்க ட்ரம்ப் முடிவு செய்தது. மற்றும் பாகிஸ்தானுடைய முப்படைகளின் தளபதி அசீம் முனீர் ஈரானுடைய ஜனாதிபதி மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்தது போன்ற பல்வேறு உலக செய்திகளை நாம் பேச இருக்கிறோம். இது ஜெம் டிகோட். நான் உங்கள் புதுமடம் ஹலீல். நேற்று வெள்ளை மாளிகையில் ஒரு அதி முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. வழக்கமாக வெள்ளை மாளிகை செயலாளர்கள் வந்து பேசுவார்கள். ஆனால் அமெரிக்காவுடைய நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர் முதன்முறையாக பத்திரிகையாளர்களை நேற்று சந்தித்த போது அவர் ஒரு முக்கியமான செய்தியை அவர் பதிவு செய்தார். ஈரான் மேல் அமெரிக்கா ஒரு அதிதீவிரமான பொருளாதார தடையை விதிக்கின்ற வேலையை செய்திருக்கிறது. இனி அமெரிக்கா ஈரானோடு மட்டுமல்லாமல் ஈரானுடைய தொடர்புடைய நாடுகள் மீதும் இந்த அதிதீவிர பொருளாதார தடையை விதிக்கும் என்கிற செய்தியை அவர் நேற்று பேசினார். ஏற்கனவே ஈரான் மீது அமெரிக்கா 40 ஆண்டுகளாக பொருளாதார தடை தான் விதித்திருக்கிறது. 1980ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சுமார் 46 ஆண்டுகள் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது. ஈரானோடு தொடர்புடைய வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள் மீதும் இந்த தடை பொருந்தும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற நிலையில் இப்பொழுது அதிதீவிர பொருளாதார தடையை விதித்ததுக்கான நோக்கம் என்ன? இந்த ஸ்காட் பெசன்ட் இன்னொரு வார்த்தையை முக்கியமாக சொல்லியிருக்கிறார். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, பொறுமை என்பது இன்ஃபினிட்டி அல்ல என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆக அமெரிக்கா மிக அதிதீவிர கோபத்தோடு ஈரான் மேல் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராக ஈரானுடைய ரியாலுடைய மதிப்பு வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு ஈரான் பணத்தில், ஈரான் ரியாலில் 13 மில்லியன் என்று சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு டாலர் 13 மில்லியன் ஈரான் ரியாலை சமப்படுத்துகிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இந்தியாவுடைய ₹1, இந்திய பணத்தில் ₹1 ஈரானுடைய 14,000 ரியாலுக்கு சமம் என்று கணக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நியாயமாக அது 1.4 லட்சம் ரியாலாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு டாலர் என்பது 1.4 லட்சம் ரியாலாகத்தான் இருக்க வேண்டும், ஈரான் ரியாலாக இருக்க வேண்டும். ஆனால் அது 13 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை ஈரான் பெரிதுபடுத்தவில்லை. காரணம், நாங்கள் டாலரில் வியாபாரம் செய்வது கிடையாது என்று அங்கே செய்திக்குறிப்பு சொல்கிறது. நாங்கள் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்வது எல்லாமே சீனாவுடைய பணமான யுவானில் தான் வியாபாரம் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ நாங்கள் டாலரை ஒரு சிறிது கூட மதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஈரானில் டாலரை மாற்றுவது என்பது முடியாது. ஆனால் மதிப்பு என்பது இன்றைக்கி ஒரு டாலருக்கு 13,000
ஈரானிய பணமாக இன்றைக்கி கணக்கிடப்படுகிறது என்பது மூலமாக அமெரிக்கா என்ன செய்தியை சொல்ல வருகிறது என்றால், ஈரானுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து விட்டது, அது இன்னும் வீழ்ச்சி அடையும், அதற்கு காரணம் ஈரானுடைய பிடிவாதம், ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கும் இது பொருந்தும் என்று ஒரு ரிட்டாலியேஷனை கொடுத்திருக்கிறது, ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இது ஈரானை ஆதரிக்கின்ற நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கவே இல்லை. ஏனால் ஈரானை ஆதரிக்கின்ற நாடு என்றால் சீனா தான் அது பெரும் பங்கு வைக்கின்ற நாடு. சீனாவோடு ஈரானுக்கு இருக்கின்ற வியாபாரம், ரஷ்யாவோடு ஈரானுக்கு இருக்கின்ற வியாபாரம் அது தனித்துவமான வியாபாரமாக இருக்கிறது. காஸ்பியன் கடலில் அந்த கப்பல்கள் தங்கு தடையில்லாமல் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து போவதை பார்க்க முடிகிறது. அப்போ அமெரிக்கா இப்படி சொல்வதற்கு பின்னணி என்பது பொருளாதார ரீதியாகவும் ஈரானை உலகளவில் முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்கிறார்கள் சர்வதேச பகுத்தாய்வாளர்கள். இரண்டாவது செய்தி, சமீபத்தில் கனடாவுடைய அதிபர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். அப்பொழுது இருதரப்புக்கும் மிக நெருக்கமாக பேச்சுவார்த்தை நடந்தது. இருப்பினும் கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா 50% இறக்குமதி வரியை உயர்த்தி இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி. நெருக்கமாக இருக்கின்ற கனடாவுக்கு கூட அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகப்படுத்தி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்று பார்த்தால், முக்கியமாக இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையில், இந்த யுத்தத்தில் அமெரிக்காவிற்கு பெரும் பணம் செலவாகியிருக்கிறது, பெரும் பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தோராயமாக 50 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகியிருக்கிறது. எந்த விதமான வருமானமும் இல்லை. 50 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் இழந்திருக்கிறது, செலவு. இதை ஈடுகட்டும் விதமாக இன்றைக்கி அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் வரி விதிப்பை அதிகப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு 100% வரியை சமீபத்தில் விதித்து அதனுடைய செனட் சபையில் ஒப்புதலும் பெறப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படி போரில் இழந்த பணத்தை வரிகள் மூலமாக ஈடுகட்ட முடியுமா என்று ட்ரம்ப் அரசாங்கம் பார்க்கிறதாக இன்றைக்கி செய்திகள் பேசுகின்றன. ஏனென்றால் வருகின்ற இந்த வருடம் இறுதியில் அங்கு தேர்தல், அமெரிக்க காங்கிரஸ் தேர்தல் நடக்க இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற சிஸ்டத்தை பற்றி நாம் முன்னே பேசியிருக்கிறோம். செனட் சபை தேர்தல் நடக்கிறது, அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபை தேர்தல் நடக்கிறது. அப்போ ஒரு முக்கியமான இந்த தேர்தலில் ட்ரம்புக்கான ஆதரவு குறையும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்ற நிலையில் அவர்கள் இதை சரி செய்யும் விதமாக இன்றைக்கி ட்ரம்புடைய ஆதரவாளர்களை குளிர்விப்பதற்காக இப்படிப்பட்ட பேச்சுக்களை இன்றைக்கி வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் போன்றவர்கள் பேச தொடங்கி இருப்பதை இன்றைக்கி பார்க்க முடிகிறது. என்றால் அதற்கு காரணம் ட்ரம்பிற்கான நெருக்கடி என்று சொல்கிறார்கள். ட்ரம்புடைய ஆதரவாளர்களை இன்றைக்கி ட்ரம்ப் மிக கெஞ்சும் அளவில் தங்களுடைய ஆதரவு ஆட்களை கூட இன்றைக்கி கெஞ்சி தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய நிலையில் இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கிறார் என்று சொல்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ட்ரம்புக்கு ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்துமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். காரணம், கனடா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அருகே இருக்கின்ற நாடுகள், அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள், அந்த நாட்டுக்கு கூட இன்றைக்கி வரி விதிப்பை அதிகப்படுத்தி இருப்பதன் மூலமாக ட்ரம்புடைய அரசாங்கம் ஒரு செய்தியை இன்றைக்கி உலகத்துக்கு சொல்ல நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை வருமானம், வியாபாரத்தை பெருக்க வேண்டும். இன்னொரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும், ஆயுதங்களை விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் விற்பனை என்பது சராசரியாக உலகளவில் அதிகமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆயுத விற்பனையில் உலகில் அமெரிக்கா தான் முதன்மையான நாடு. அந்த ஆயுத விற்பனையை ஒரு இலக்கு வைத்து விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. சமீபத்தில் கூட துருக்கியோடும் சவுதி அரேபியாவோடும் இந்த ஆயுத விற்பனையில் ஒப்பந்தங்களை அமெரிக்கா போட்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், இந்த ஆயுத விற்பனையில் ஒரு இலக்கு வைத்து விற்பனை செய்ய வேண்டும், போர் விமானங்களை விற்பனை செய்ய வேண்டும். அமெரிக்காவில் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விமானங்கள், போர் விமானங்கள், போர் தளவாடங்கள் விற்பனை செய்யப்படுவதன் மூலமாக வருகின்ற நிதி இந்த ஈரான் அமெரிக்கா போரின் இழப்பை சரி செய்ய முடியுமா என்று ட்ரம்புடைய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இப்போ நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் உடைய பேச்சில் இந்த சாரம்சம்
சற்று கூடுதலாகவே இருந்தது. காரணம், நிதியமைச்சகம் இன்னைக்கு நிதிச்சுமையில் தத்தளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நிதிச்சுமையில் தத்தளிக்கிறது என்று ஏற்கனவே பென்டகன் கடந்த மாதம் எச்சரித்ததையும் நாம் இதோடு ஒப்பிட வேண்டும். அப்போ பென்டகன் சொன்ன செய்தியும் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் நேற்று சொன்ன செய்தியும் ஒரே விதமான செய்திதான். அமெரிக்கா ட்ரம்புடைய அரசாங்கம் நிதிச்சுமையில் தத்தளிக்கிறது, நிதிச்சுமையை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். அப்போ ஆயுதங்கள் விற்பனை மூலமாகவும் வரி விதிப்பின் மூலமாகவும் இதை சரி செய்ய முடியுமா என்று பார்க்கிறார். இது முக்கியமானது. அடுத்து முக்கியமான ஒரு செய்தி, பாகிஸ்தானுடைய முப்படைகளின் தளபதி அசீம் முனீர். இவரை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். அசீம் முனீர் வெகு இயல்பாக அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கக்கூடியவர். வெள்ளை மாளிகையில் ட்ரம்போடு அடிக்கடி விருந்து உண்ணக்கூடியவர். அசீம் முனீர் என்னுடைய நண்பர் என்று ட்ரம்ப் பலமுறை சொல்லியிருக்கிறார். சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய பிரதமர் சபாஸ் ஷெரீஃபை விட அசீம் முனீரோடு ட்ரம்ப் நெருக்கமாக இருக்கிறார் என்பதெல்லாம் நாம் தெரிந்த செய்திதான். அந்த அசீம் முனீர் நேற்று இரவு சவுதி அரேபியாவிலிருந்து கிளம்பி அவர் ஈரானுக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார். ஈரானை இந்த துருக்கி சவுதி பாகிஸ்தான் கூட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை அசீம் முனீர் முன்னெடுக்கிறார் என்று சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவுடைய நகரான மெக்காவில் வைத்து ஒரு கூட்டமைப்பை, ஒரு நேட்டோவை ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். இந்த கூட்டமைப்புக்குள் ஈரானை கொண்டு வர வேண்டும் என்கிற செய்தி 2 நாட்களுக்கு முன்பு கசிந்தது. அதை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் ஈரான் அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் காலம் கடத்தி வருகிறது. ஆனால் அந்த ஈரானை உள்ளுக்குள் கொண்டு வர வேண்டும், கூட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த வேலையை அசீம் முனீரிடம் சவுதி அரசும் துருக்கி அரசும் கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. காரணம், அசீம் முனீர் ஈரானோடும் நெருக்கமாக இருப்பவர். ஆனால் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் இந்த அசீம் முனீரும் சந்திப்பு இன்று காலை நடந்தது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்ஷியுடனும் சந்திப்பு நடந்தது. பாராளுமன்ற சபாநாயகருடனும் சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பின் முடிவில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டதாக வருகின்றன. ஆனால் என்ன பேசினார்கள் என்கிற உண்மையான தகவல் இதுவரை பத்திரிகையில் வரவில்லை. ஆனால் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் பல்வேறு கான்ஸ்பிரசி பேசப்பட்டது என்று சொல்கிறார். ஈரானிய பத்திரிகை இன்று காலையில் அந்த கான்ஸ்பிரசியை பற்றி ஒரு குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்றால், ஈரான் அரசு சவுதி மீதும் துருக்கி மீதும் நம்பகத்தன்மையற்று இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. காரணம், அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கின்ற நாடுகள் சவுதி அரேபியாவும் துருக்கியும். சவுதி அரேபியா இன்று வரை அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 800 பில்லியன் அமெரிக்க US டாலர் மதிப்புடைய பொருளாதார முதலீட்டை அமெரிக்காவில் சவுதி அரேபியா செய்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறது. அதே போன்றுதான் துருக்கியும் நேட்டோவில் ஒரு உறுப்பு நாடு. அந்த நேட்டோவில் அமெரிக்கா இருக்கிறது. துருக்கி அமெரிக்காவோடு எப்பொழுதும் நேசமாகத்தான் இருக்கிறது என்கிற சூழலில் இந்த துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா கூட்டமைப்பில் எப்படி ஈரான் சேர முடியும், அந்த நம்பகத்தன்மை என்ன என்கிற கேள்வியை ஈரான் எழுப்பியிருப்பதாக தெரிகிறது. காரணம் என்னவென்றால், இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அமெரிக்கா சார்புடைய மனநிலையை எடுப்பார்கள் என்கிற அச்சம் ஈரானுக்கு இருக்கிறது. அது நியாயமான அச்சம் கூட. காரணம், சவுதி அரேபியா திடீரென அமெரிக்க ஆதரவு மனநிலை எடுத்துக்கொண்டால் ஈரான் தனித்து விடப்படும், மீண்டும் தனித்து விடப்படும் என்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுவதால் இந்த கேள்வியை ஈரானுடைய ஜனாதிபதி அதனுடைய அலுவலகம் கேட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஏனென்றால் இந்த கூட்டமைப்பிற்குள் ஈரானை கொண்டு வர வேண்டும் என்று துருக்கி விரும்புகிறது, சவுதியும் விரும்புகிறது. ஆனால் இந்த கூட்டமைப்புக்குள் ஈரான் வரக்கூடாது என்று இஸ்ரேல் நினைக்கிறார்கள். அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த கூட்டமைப்பு உடைய வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்ற நிலையில் இந்த அசீம் முனீருடைய பயணம் முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசியை பேசியிருக்கிறது. அடிப்படையில் ட்ரம்ப் அசீம் முனீரோடு நெருக்கமானவர். இந்த அசீம் முனீர் ஈரானை கூட்டமைப்புக்கு கொண்டு வருவதற்கு உதவுவாரா, அல்லது கூட்டமைப்புக்குள்
கொண்டு வராமல் தடுப்பதற்கு உதவுவாரா என்கிற கேள்வியை இன்றைக்கி ஈரானிய பத்திரிகைகள் எழுப்பியிருப்பதை நம்ம பார்க்கணும். காரணம், இந்த சர்வதேச கான்ஸ்பிரசிக்குள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் செயல்திறன்கள் உள்ளே முன்னெடுக்கப்படலாம் என்பது ஒரு வெளிப்படையான ஒரு செய்தி தான். ஆனால் இந்த நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஈரான் இந்த கூட்டமைப்புக்குள் வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு அரபு நாடுகள் விரும்பினாலும், ஆனால் ஈரானுக்கு இருக்கின்ற இந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படாமல் அவை இந்த கூட்டமைப்புக்கு வராது என்பதும் ஒரு திண்ணமான செய்திதான். இன்னொரு முக்கியமான செய்தி அசீம் முனீர் இந்த ஈரான் பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவர் துருக்கிக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார். துருக்கியுடைய அதிபரை சந்தித்து விட்டு தான் அவர் பாகிஸ்தான் செல்ல இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பாகிஸ்தான் சென்றதையும் அசீம் முனீரை சந்தித்ததையும் நாம் பேசியிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த இந்த மத்திய தரைக்கடல் கான்ஸ்பிரசி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா என்பதை நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே ஜெம் டீ கோடில் பேசுவோம். அதுவரை நன்றி நேயர்களே, வணக்கம்.